மக்களே, நம்ம தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய சிறப்பான தரமான சம்பவத்தை தான் இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். எல்லாமே பட்டாசா வெடிக்குங்க. அந்த மாதிரி சிறப்பான தரமான சம்பவங்கள்லாம் இப்ப வந்து நடந்திருக்கு. கேட்கும்போது வேற லெவலா இருக்கு. சோ என்னன்றது ஒன் பை ஒன்னா உங்ககிட்ட வந்து ரொம்ப வேகமா சொல்லிடுறேன். வணக்கம் மக்களே, நான் உங்க கோகுல். இது உங்க கோகுல் டேக். இது போன்ற வீடியோஸ்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கோகுல் டேக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல நம்மளுடைய இந்து அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் ரீசெண்டா பழனி முருகன் கோயிலுக்கு வந்து போயிருந்தாருங்க. போன அந்த மனுஷன் திடீர் ஆய்வுல அந்த இடத்துல வந்து இறங்கிட்டாரு. ஸோ நிறைய ஆய்வுகளை வந்து மேற்கொண்டிருந்தாரு. அந்த இடத்துல வந்து நிறைய விஷயங்கள் வந்து சரியில்லை. அங்க வெயிட்டிங் ஹால்ல இருக்கக்கூடிய அந்த பக்தர்களுக்கு சரியான பாத்ரூம் வசதி இல்ல அப்படின்ட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் அந்த இடத்துல ஆய்வின் மூலமாக தெரிய வந்திருக்கு. அதெல்லாம் சரி செய்யப்படும். அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய பிரச்சனைகளை அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களையே கேட்டு அவர் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. இவ்வாறான விஷயங்கள் வந்து வரவேற்கத்தக்கது, உண்மையாவே பாராட்டத்தக்கது. நிறைய மக்கள்கள் அவங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸ் அந்த இடத்துல வந்து பதிவு பண்றாங்க. அந்த இடத்துல அந்த கோயில் அடிவாரத்துல சில பேர் வந்து வீடு கட்டியிருப்பாங்க இல்லையா, அந்த வீடெல்லாம் கோயிலுடைய சொத்துல வந்து கட்டப்பட்டிருக்கு அப்படின்ட்டு இது முன்னாடி வந்து இடிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதற்கு வந்து அந்த மக்கள் வந்து அவர்கிட்ட அழுதபடி கோரிக்கைகளை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதற்கு வந்து அவர் செவி சாய்ச்சி எனக்கு கொஞ்சம் டைம் தாங்க, அது என்னன்றதை பார்த்து உங்களுக்கு நான் கண்டிப்பா நல்லது பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவ்வாறான விஷயங்கள் வந்து வரவேற்கத்தக்கது. இன்னொரு ஒரு சூப்பரான ஒரு விஷயம் என்னன்னா, ஏடிஎம்கே உடைய எம்எல்ஏ அவர்களுடைய பெயர் வந்து அங்க பழனியில ஒரு பேனர்ல வைக்கல. ஸோ அது வந்து ரமேஷ் அவர்கள் பங்கேற்கக்கூடிய ஒரு ஈவெண்ட்ல அந்த பேனர் என்பது இருந்திருக்கு. அப்போ அந்த இடத்துல ரமேஷ் அவர்கள் அந்த அதிமுக எம்எல்ஏ கிட்ட வந்து கையை பிடிச்சி சாரி கேட்கிறாரு. சார், இன்னொரு டைம் இந்த மாதிரி நடக்காது, என்னை மன்னிச்சுக்கோங்க, இந்த மாதிரி நடக்காது அப்படின்ட்டு அந்த அதிமுக எம்எல்ஏ பெயர் வராததுக்கு இவர் வந்து அப்பாலஜைஸ் பண்ணிட்டு இருக்காரு. இது சூப்பரியா, உண்மையா வரவேற்கத்தக்கது. இது போன்ற அரசியல்வாதிகள் தான் இந்த இடத்துல வந்து தேவை. என்ன மனசு அப்படின்ட்டு சொல்ல தோணுது இந்த இடத்துல ரமேஷ் அவர்களுடைய செயல்பாடுகளை பார்த்து. இன்னொரு பக்கம் இபி சம்பந்தப்பட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு இல்லையா. ரீசெண்ட் டைம்ல நம்ம வந்து நிறைய நியூஸ் சேனல்ல கேள்விப்பட்டுட்டு இருக்கோம். டிவிகேவை எதிர்க்கக்கூடிய நிறைய நபர்கள் பாத்தீங்களா, நீங்க தெரியாதனமா ஓட்டு போட்டீங்க, இப்ப பாத்தீங்களா கரண்டே இல்லாம அவஸ்தைப்படுறீங்க அப்படின்ட்டு இவ்வாறான வைத்தறிச்சல் பேச்சுக்களை எல்லாத்தையும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இதன் பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா இதுல சில முக்கியமான நல்ல நிகழ்வுகளும் நடந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தோம்னா, இப்ப இபில கிட்டத்தட்ட 300 பேருக்கு ப்ரொமோஷன் என்பது கொடுத்திருக்காங்க. அந்த 300 பேரும் கிட்டத்தட்ட ஒரு 15 வருடமாக ப்ரமோஷன் வேணும் அப்படின்ட்டு போராடி இருக்கக்கூடிய நபர்கள். அவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சது இந்த இடத்துல வந்து வரவேற்கத்தக்கது. இதை தாண்டி இன்னும் 15,000 வேலையாட்கள் வந்து இபில வந்து எடுக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு குட் நியூஸ் வந்திருக்கு. நிறைய வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வந்து வேலை கிடைக்க போகுது. இதெல்லாம் சூப்பரான ஒரு விஷயம். இந்த இடத்துல வந்து சும்மா கரண்ட் கட் ஆகுது அப்படிங்கிற இந்த விஷயத்துக்கு வந்து பல்வேறு கோணங்கள் இருக்கு. ஆனா ரீசெண்டா நம்மளுடைய மின்சாரத்துறை அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. சில அந்த ஃபியூஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை திருடி போயிட்டு இருக்காங்க ஒரு சிலர். ஸோ இதன் காரணமாகவும் மின்வெட்டு என்பது ஏற்படுது. ஒரு சில ஊழியர்கள் வந்து இந்த இடத்துல வேண்மனே பவர் கட் பண்ணி விடுறாங்க அப்படிங்கிற இது போன்ற ஒரு நியூஸும் சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இதற்கு வந்து பொதுமக்கள் வந்து என்னவாறு பதில்களை சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இது போன்ற வேணுமனே திருடிக்கிட்டு இது போன்ற வேணுமனே பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஊழியர்கள் அவங்கள வந்து இந்த சஸ்பெண்ட் எல்லாம் பண்ணாதீங்க, டிஸ்மிஸ் பண்ணி விட்டுருங்க, வேலையை விட்டு தூக்கிடுங்க. நிறைய இளைஞர்கள் இந்த இடத்துல வந்து வேலை இல்லாம இருக்காங்க, அவங்களுக்கு அந்த வேலை கிடைச்சிரும். இவங்க வேணுமனே பண்ணி மக்களை வந்து அழ வைக்கிறதுக்காக கவர்மெண்ட் வேலையில இவங்க உட்கார வச்சிருக்காங்க அப்படின்ட்டு பல்வேறு கேள்விகளை வந்து பொதுமக்கள் அந்த வீடியோக்கள் நியூஸ்ல போடுவாங்க இல்லையா, அந்த வீடியோக்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல இப்படி எல்லாம் எழுதிட்டு வராங்க. அவங்க கேட்கறதுல என்ன தப்பு இருக்குங்க? கவர்மெண்ட் மேல ஒரு களங்கத்தை வர வைக்கணும், ஒரு தப்பான பேரை வர வைக்கணும் அப்படின்ட்டு ஒரு சிலர் வந்து இங்க ஒருதலை பட்சமாக செயல்படும் போது, மக்களுக்கு எதிராக செயல்படும் போது அது மிக தவறு, மாற்றுக்கிறதே கிடையாது. அது போன்ற நபர்கள் மேல வந்து ஆக்ஷன் கண்டிப்பா எடுத்தாகணும். சிங்கப்பெண் அதிரடிப்படை பெண்களுடைய பாதுகாப்புக்கு விஜய் அவர்கள் அவரு ஃபர்ஸ்ட் ஆட்சி பொறுப்புல அவர் வந்த உடனே ஃபர்ஸ்ட் கழித்து அதுக்கு தான் போட்டாரு. ஸோ அந்த சிங்கப்பெண் அதிரடிப்படைக்கு வந்து இன்னைக்கு லான்ச் ஆகுதுங்க. ஆக்சுவலா இன்னைக்கு இருக்கக்கூடிய ராஜரத்தினம் அப்படிங்கிற ஒரு மைதானத்துல ஸோ அதற்கான விழாக்கள் என்பது இன்னைக்கு நடக்க போகுது. அதுல சிங்கப்பெண் சிறப்பு படை என்பது இன்னைக்கு வந்து நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையில வந்து துவக்கி வைக்க போறாங்க. ஸோ இந்த சிங்கப்பெண் அதிரடி படை இருக்கு பாத்தீங்களா, பெண்கள் பாதுகாப்பு படை. ஸோ இவங்களுடைய நோக்கம், இவங்க சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் எந்த அளவுக்கு ஃபாஸ்டா சொல்லணுமோ உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன். முதல்ல இவங்களுடைய நோக்கம் என்னன்னா, ஜீரோ டாலரன்ஸ். பெண்கள் பாதுகாப்புல ஜீரோ டாலரன்ஸ், 100% பெண்களுக்கான ஒரு பாதுகாப்பை வந்து நிறுவ வேண்டியதுல வந்து இவங்க கொஞ்சம் கூட பாரபட்சமே பார்க்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பெண்கள் புகார் தெரிவிப்பாங்க இல்லையா, இப்போ 100க்கு நம்ம வந்து ஃபோன் பண்ணிட்டோம்னா ஸோ போலீஸ் வருவாங்க. ஸோ இதற்கண்டே சிங்கப்பெண் பாதுகாப்பு படைக்கண்டே ஒரு எண்ணை வந்து கொடுக்க போறாங்க. அதற்கு வந்து பெண்கள் சம்பந்தப்பட்டு அந்த ஒரு ஆபத்துக்கு குற்ற செயல்களுக்கு திடீர்னு ஃபோன் பண்ணாங்கன்னா போலீஸ் அடுத்த நொடி அந்த சிங்கப்பெண் பாதுகாப்பு படை வந்து எந்த அளவுக்கு சீக்கிரமா வர முடியுமோ அந்த அளவுக்கு அந்த பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்களை, அந்த பெண்களை வந்து பார்ப்பாங்க சிங்கப்பெண் அதிரடிப்படை. இன்னொரு பக்கம் வந்து இவங்களுடைய முதன்மையான நோக்கம் என்னன்னு பார்க்கும்போது, இந்த லேடிஸ் காலேஜ், ஸ்கூல்ஸ், பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன்ஸ், பெண்கள் அதிகமாக பணி செய்யக்கூடிய இந்த ஐடி நிறுவனங்கள், அது போன்ற இடத்துல வந்து தொடர்ந்து ரோந்து பணியில வந்து மேற்கொள்வாங்க. அங்கேயே அப்பப்போ நின்று அவங்களுக்கான பாதுகாப்பை வந்து கொடுப்பாங்க. இனிமே பெண்கள் ரோட்ல போயிட்டு இருக்கும்போது பிராங்க்ன்ற பேர்ல போயிட்டு சில பைத்தியங்க சாவடிக்கும். ஸோ அது போன்ற விஷயங்கள்லாம் பண்ண முடியாது. பிராங்க் பண்ணாங்கன்னா போலீஸ் அவங்க தூக்கி போய் உள்ள வச்சு பிராங்க் பண்ணி விட்டுருவாங்க. ஃபுல்லா பேண்ட் எல்லாம் கழட்டி பிராங்க் பண்ணி விட்டுருவாங்க.
அப்படின்னு தான் சொல்ல தோணுது. சில பைத்தியக்காரங்க அப்படியே சுத்திட்டு இருக்காங்க. போயிட்டு பெண்கள் கிட்ட தேவையில்லாம பேசுறது, பிராங்க்ன்ற பேர்ல எல்லை மீறி நடந்துருக்காங்க பாத்தீங்களா? அது மிகப்பெரிய ஒரு தவறு. அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. இது வந்து விஜய் அவர்களுடைய நேரடி கட்டுப்பாட்டுல இருக்க போகுது. நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய நேரடி கட்டுப்பாட்டுல இந்த இந்த சிங்கப்பெண் அதிரடி படை என்பது இருக்க போகுது. இதற்காக இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய டிஎஸ்பி டிபார்ட்மெண்ட்ல இருப்பாங்க இல்லையா பெண்கள். ஸோ அதுல இருக்கக்கூடிய பெண்களை வந்து தேர்ந்தெடுத்து விஜய் அவர்கள் இப்ப வந்து இந்த சிங்கப்பெண் அதிரடி படையில வந்து போட்டு இருப்பதாகவும், இதற்கண்டே முக்கியமான அதிகாரிகள் சப் இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பி, ஐஜி இப்படின்ட்டு இதற்கண்டே தனியா ஒரு 30க்கும் மேற்பட்டு இருக்கக்கூடிய அதிகாரிகளை வந்து நியமிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாம இந்த சிங்கப்பெண் பாதுகாப்பு படையில சைபர் பிரிவும் வரப்போகுதுங்க. இப்ப நம்மளுடைய டிஜிட்டல் உலகம் எந்த அளவுக்கு மோசமா போயிட்டு இருக்குன்றத வந்து நான் ஒன்னும் உங்ககிட்ட சொல்லி தெரிவிக்க வேணாம். அவ்வளோ கேவலமா நடந்துக்கிறானுங்க. இந்த சோசியல் மீடியா பக்கத்துல போனோம்னா பெண்களுக்கு வந்து தவறா மெசேஜ் பண்றது, அவங்கள வந்து எந்த அளவுக்கு ஒரு தப்பான ஒரு நெகட்டிவ்ல வந்து யூஸ் பண்றாங்கன்றது நான் ஒன்னும் சொல்லி உங்ககிட்ட தெரிவிக்க வேணாம். தப்பான ப்ரொஜெக்ஷன்னா அவங்களுடைய போட்டோஸை எடுத்து மார்க் பண்ணி ஒரு தப்பான வீடியோவை ரெடி பண்றது, மிரட்டல் கொடுக்கறது, இது போன்ற ஏகப்பட்ட கேவலமான சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு இல்லையா? இது போன்றலாம் இனிமே நடக்காது ராசா. இனிமே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி பண்றவங்களுடைய வீட்டு கதவை தட்டி ஏந்திருப்பா மாமியார் வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவ்வாறான சைபர் பிரிவும் இப்போ சிங்கப்பெண் பாதுகாப்பு படையில வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. அவங்களுடைய ட்ரெஸ் வந்து நேவி ப்ளூ ஷர்ட் மேல கீழே வந்து காக்கி கலர் பேண்ட் இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து இந்த ட்ரெஸ் கோட் வந்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஸோ ஒரு இன்டர்நேஷனல் ரேஞ்சில் அந்த உபகரணங்கள் எல்லாமே கொடுக்க போறாங்க. பாடி கேமு, அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் அதெல்லாம் கேட்கும்போது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இதெல்லாம் கேட்கும்போது வேற லெவல். அதற்கான அந்த லான்ச் வந்து இன்னைக்கு நடக்க போகுது சிங்கப்பெண் பெண்கள் பாதுகாப்பு அதிரடி படை என்பது. அது மட்டும் இல்லாம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாமகவுடைய முக்கியமான ஒரு தலைவர். அவர் வந்து இன்னைக்கு வந்து விஜய் அவர்களுடைய ஆட்சி வந்து சிறந்த ஆட்சி அப்படின்ட்டு பாராட்டி நிறைய விஷயங்களை வந்து பேசியிருந்தாரு. கரண்ட் சம்பந்தப்பட்டவர் வந்து நிறைய விஷயங்களை வந்து உடைச்சு பேசியிருந்தாரு. இது போன்ற நிறைய விஷயங்கள் வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து டிவிக்கு பேசியிருக்கிறது. இந்த இடத்துல வந்து அவர் ஏதோ ஐஸ் வைக்கணும்ட்டு எல்லாம் பேசல. இருக்கக்கூடிய உண்மைகளை அவர் வந்து பேசியிருக்காரு. இன்னொரு பக்கம் இப்ப வந்து 1 மாசம் தான் ஆகுது. இந்த 1 மாசத்துலயே எவ்வளவு சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் 2-3 மாசம் போச்சுன்னா இந்த கவர்மெண்ட் வந்து சூப்பரா செயல்படும், இந்த சிஸ்டம் சூப்பரா செயல்படும் அப்படின்ற மாதிரி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் அவரும் இன்னைக்கு பிரஸ் மீட் கொடுத்திருந்தாரு. அதுல வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு. ஸோ எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்கும் போது எந்த அளவுக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டு அரசியல்ல வந்து இந்த முதல்வர் அப்படிங்கிற அந்த நாற்காலிக்கு வந்து இழிபறி நடந்திருக்கு, என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து நடந்து முடிஞ்சிருக்குன்றத ஒரு பிரீஃப் எக்ஸ்பிளைன் கொடுத்திருந்தாரு. அது மட்டும் இல்லாம தாவேகா அரசுக்கு அவர் வந்து டைம் கொடுங்க அவங்களுக்கு, மக்கள் கிட்ட நிறைய பேர் கிட்ட போய் நான் பேசினேன். சவுக்கு சங்கர் அவர்கள் சொல்றாரு, மக்கள் எல்லாருமே ஓகே சூப்பரா இருக்கு, டைம் கொடுக்கணும் விஜய் அவர்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு டைம் கொடுக்கணும். எதுக்கு சும்மா இப்போ ஆட்சிக்கு வந்துடும் அப்போ ஆட்சிக்கு வந்துடும் சொல்லிட்டு இருக்கிறது. ஸோ விமர்சனங்கள் இருக்கும்போது விமர்சனங்கள் அடுக்கலாம். ஆனா இந்த மாதிரிலாம் ஆட்சி கவுக்கிறது, இந்த மாதிரி பேசுறது தப்புங்க அப்படின்ற மாதிரி சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து ஒரு பக்கம் வந்து பேசியிருக்காரு. ஸோ இனிமே நண்பர்களே, இன்னைக்கு நம்ம விஜய் அண்ணா அவர்கள் வந்து சிங்கப்பெண் அதிரடி படையை வந்து ஸ்டார்ட் பண்ணி வைப்பாரு. அந்த இடத்துல வந்து அவர் என்ன பேசுறாருன்றது தான் இன்னைக்கு நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணி பார்க்க போறாங்க. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து பதிவு பண்ணுங்க. நான் வந்து உங்களை அடுத்த வீடியோல பார்க்குறேன். பாய் நண்பர்களே.